எல்லோருக்கும் வணக்கம். நான் தென்பெண்ணை பேசுகிறேன். கார்மேகமோ காற்றோ, கடலோ நில அமைப்போ, பொதுவாக இயற்கையின் கருணையால் தோன்றினேன் என்று வைத்துக் கொள்ளலாம். பிறந்த இடம் என்னவோ கர்நாடகாவின் நந்திமலைகள். வாக்குப்பட்டது தமிழகத்திற்கே. இருவரும் தொழிற்சாலை கழிவுகளை கொண்டு செல்லும் சாக்கடை போல என்னை பயன்படுத்துகிறார்கள். வரைமுறை இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதனை காப்பாற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். எவரும் கண்டுகொள்வதில்லை. மக்கள் நினைக்கிறார்கள் இது ஏதோ அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய வேலை என்று. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நினைக்கிறார்கள் மக்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை, அது போறவரை போகட்டும் என்று. என் ஆற்றின் குறுக்கே 3 முக்கிய அணைகள், ஆவலப்பள்ளி, கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு பாசன வசதிக்காக செயல்பட்டு வருகிறது. பருவ காலத்து மழையினை சார்ந்தவள் நான். வானம் இருண்டால் என் தேகம் நிறையும், என் தேகம் நிறைந்தால் மண்ணுள் தூங்கும் உங்கள் விதைகள் முளைக்கும். நான் பெருக்கெடுத்தால் வறண்ட பூமி தன் விதவை கோலம் கலைக்கும். ஆண்டு ஒன்றுக்கு 14 முதல் 17 TMC தண்ணீரை கடலில் கொண்டு சேர்க்கிறேன். யூ நோ வாட் இஸ் TMC? அதெல்லாம் தெரிஞ்சா என்னை ஏன் இப்படி வச்சிருக்க போறீங்க? ஒரு TMC என்றால் 28.6 பில்லியன் லிட்டர்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துகிறான் என்றால் 2.8 கோடி மக்களின் ஓர் நாள் நீர் தேவையை ஒரு TMC தண்ணீர் கொண்டு பூர்த்தி செய்ய முடியும் என்று அர்த்தம். எந்த நதியும் உலகில் தனித்து இயங்குவது இல்லை. இயற்கை எனக்களித்த தோழமைகள் 6 கிளை நதிகள். மார்க்கண்டேய நதி, வாணி ஆறு, சின்னாறு, பாம்பாறு, கம்பை நல்லூர் ஆறு, துறிஞ்சல் ஆறு. சுயநலமிக்க மனித சமூகத்தில் என்னால் 7 லட்சம் குடும்பங்கள், அதாவது தோராயமாக 35 லட்சம் பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலனடைகின்றனர். செய்த நன்மையை சொல்லி காண்பிப்பது தவறுதான். இருந்தும் என் ஆதங்கம் அடங்கவில்லை. 17 லட்சம் ஏக்கர் நிலத்தை வளப்படுத்த இயற்கை என கழித்த கருணையை கருணையின் பொருள் அறியாதவர்களாகிய உங்களுக்கு அளித்தேன். உயிர்களை உருவாக்கிய உயிர் சக்தி நான். என்னில் உருவான மீன்கள் என் மடியிலேயே செத்து மிதக்கின்றது. என்னை பருகி உடல் வளர்த்த கால்நடைகள் என்னை பார்த்ததும் முகம் திருப்பி போகின்றன. நான் பார்த்து வளர்ந்த இந்த மரம், செடி, கொடிகள் என்னை எடுத்துக்கொள்ள நிதானிக்கின்றன. என்னை கடந்து செல்லும் நீங்கள் மூக்கை மூடிக்கொண்டு செல்லுகிறீர்கள். உங்கள் சங்ககால இலக்கியத்தில் புறநானூறும் அகநானூறும் தேவாரமும் என்னால் இந்த நிலம் எப்படி செழிப்பாய் இருந்தது என்பதை பாடியது. அதுபோல் ஒரு பாட்டை உங்களால் இப்பொழுது பாட முடியுமா? பாடும் நிலையில்தான் என்னை வைத்திருக்கிறீர்களா? ஓசூரும் கிருஷ்ணகிரியும் சாத்தனூரும் அந்த கார்த்திகை தீபம் ஒளிர்விடும் திருவண்ணாமலையும் தேவார பாடல்கள் ஒலித்த திருக்கோவிலூரும் விழுப்புரமும் கடலூரும் நன்றியை மறந்ததா? நன்றி கெட்டு போனதா? என் புனித நீரின் மேலே படர்ந்து இருக்கும் வெள்ளை நுரை போன்ற வேதிப்பொருட்கள், நச்சு பொருட்கள், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாகரிகம் அளித்த நானே சொல்லுகிறேன், மனிதர்கள் நாகரிகம் அடைந்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்று தோன்றுகிறது. நான் தான் நிலத்தில் இறங்கி கிணறுகளை நிரப்பி நீ குடிக்கும் நீரானது. நான் தான் வயல்களில் பாய்ந்து நெல்மணிகளுக்குள் புகுந்து நீ உண்ணும் உணவானது. அப்படிப்பட்ட இயற்கையின் கொடையாகிய என்னை நீ காலில் போடும் செருப்பு அளவிற்கு கூட மதிக்கவில்லை என்பதே உண்மை. நீர் நிரம்பினால் மலர் தூவி அணைக்கட்டுகளின் மதகுகளை திறக்கும் ஆட்சியாளர் முதல் உபாதைகள் கழித்த பின்பு ஆற்றில் இறங்கி கால் கழுவும் பாமரன் வரை அனைவரும் குற்றவாளிகளே. மனிதர்களாகிய நாம் அழிந்து வரும் ஆறுகளை கண்டுகொள்ளாமல் நம் முடிவிற்கு நாமே நாளை குறித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஆறுகளை எல்லாம் பராமரிக்காமல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடப்போம்? அதைவிட முதன்மையான வேலை வேறு என்ன இருக்கிறது நமக்கு? சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தோடு பல்வேறு நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்றில் இறங்கி கொண்டாடுகிறோமே. நம் ஆறுகள் இறந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை தெளிவாக தெரிந்தும் அதை எளிதாக கடந்து போகிறோமே எப்படி? கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எளிய தீர்வாக ஆறுகளை பார்த்த மனிதர்களில் இருந்து இன்று நாம் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் அல்லவா?
அறிவு, அணுகுமுறைகள், அறிவியல் என அவர்களிடமிருந்து நாம் மேம்பட்டு இருக்கிறோம். இருந்தும் பயன் என்ன? ஒரு காலத்தில் லண்டன் நகர் வழியே பாயும் தேம்ஸ் நதியின் பக்கத்தில் கூட எவரும் செல்ல முடியாத அளவிற்கு அது மாசுபட்டு இருந்தது. அதே தேம்ஸ் நதிக்கரையை இன்று பாருங்கள். மக்கள் புரிந்து கொண்டார்கள் நதியினுடைய முக்கியத்துவத்தை. அதனால் நிகழ்ந்த அதிசயம் அது. அதுபோல் அதிசயம் இங்கும் நிகழுமோ? எங்கே நமது ஆறுகள்? எப்பொழுது வரும் மாறுதல்? நன்றி.